நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியிருந்த காளியம்மாள் அதிமுகவில் இணைந்துள்ளார். வணக்கம். பொலிட்டிகோஸ் 360 2.0 தமிழக செய்திகள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் 13/3/2026 வெள்ளிக்கிழமை சென்னையில் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்துள்ளார். காளியம்மாளுக்கு மதிப்புள்ள பதவியுடன் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் காளியம்மாள். தன்னுடைய துணிச்சல் மிக்க தனித்துவமான பேச்சால் குறுகிய காலத்திலேயே புகழ் பெற்றார். அரசியல் கட்சிகளில் அரிதாகவே முன்னிலை பெறும் பெண்கள் நடுவில் காளியம்மாளின் சீமானை போன்றே கர்ஜிக்கும் பேச்சும் எளிய பின்னணியும் எல்லோரையும் வியக்க செய்ததுடன் பாராட்டையும் பெற்றது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதி நாம் தமிழர் வேட்பாளராக போட்டியிட்டு 60,000 வாக்குகள் பெற்றார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 15,000 வாக்குகளை பெற்று கவனம் ஈர்த்தார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 1,20,000 வாக்குகள் பெற்றார். ஆனால் அதன் பின்னர் காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் இடையே கருத்து முரண் ஏற்படவே கடந்த 2025 பிப்ரவரி மாதம் அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார். அவருடன் திமுக, அதிமுக, தவேக, தவாக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தங்கள் கட்சியில் இணைக்க முயற்சி செய்தனர். ஆனால் அவர் எந்த கட்சியிலும் இணையாமல் மீனவ நலன் சார்ந்த அமைப்பை தொடங்கியதாக கூறப்பட்டது. இந்நிலையில் அவர் நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு OS மணியன் அவர்களது ஒருங்கிணைப்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் காளியம்மாள் 13/3/2026 வெள்ளிக்கிழமை அதிமுகவில் இணைந்துள்ளார். காளியம்மாளுக்கு அதிமுகவில் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.